கிங்காங் மகள் திருமணம் குறித்து ஏகப்பட்ட விஷயங்கள நம்ம பார்த்து வந்துட்டுருக்கோம். அந்த வகையில சமீபத்தில கிங்காங் அவர்களோட மருமகன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மேடையில கிங்காங் கிட்டயும், அவரோட மனைவி கிட்டயும் ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். நகைச்சுவை நடிகர் கிங்காங் அவர்களோட மூத்த பொண்ணோட கல்யாணம் ஜூலை 10ஆம் தேதி ரொம்பவே விமர்சையா படுபயங்கரமா நடந்திருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு கல்யாணத்தில அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கலந்துக்கிட்டாங்க. ஈவ்னிங் ரிசப்ஷன்ல ஏகப்பட்ட இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு. குறிப்பா அமைச்சர்கள் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க. ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு ரொம்பவே நல்லபடியா முடிஞ்சிருக்கு. கல்யாணத்துல நடந்த ஏகப்பட்ட விஷயங்கள அங்க கலந்துக்கிட்ட பிரபலங்கள் பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, கிங்காங்கோட மருமகன் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க சின்னதா ஒரு ஸ்பீச் குடுத்திருக்காரு. குறிப்பா அந்த அவரோட மனைவியோட அம்மா கிட்ட ரொம்பவே எமோஷனலா பேசியிருந்திருக்காரு. என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து இதெல்லாம் ஓகே பண்ணும்போது ரொம்பவே பயந்துட்டு இருந்தீங்க. நம்ம பொண்ணுக்கு இந்த லைஃப் நல்லா அமைஞ்சிருமா? நல்லபடியான வாழ்க்கை இருக்குமா? பையன் பொண்ண வந்து நல்லா பார்த்துப்பானா? அப்படின்னு ரொம்பவே பயந்திருந்தீங்க. அது என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு. கவலையே படாதீங்க. உங்களோட பொண்ண நான் வந்து ரொம்பவே நல்லபடியா பார்த்துப்பேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 2 பொண், 1 பையன் அப்படிங்கிறது கிடையாது. 2வதா ஒரு பையன் இருக்கேன் அப்படிங்கிறது எப்போதுமே மறக்காதீங்க. உங்களோட பொண்ண என்னைக்குமே நான் வந்து கண் கலங்காம வச்சு பார்த்துப்பேன். அதே மாரி நம்மளோட ஃபேமிலிக்கு உறுதுணையா நான் எப்போதுமே இருப்பேன். மறக்கவே மறக்காதீங்க. அண்ட் உங்களுக்கு நான் இன்னொரு பையன் மாதிரி அப்படின்னு ரொம்பவே எமோஷனலா ஸ்டேஜ்ல கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசினாராமா. அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேத்துக்கிட்டயுமே ஆசீர்வாதமும் வாங்கிட்டாராமா. அண்ட் இந்த ஒரு விஷயம் அங்க வந்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா அங்க இருந்த கிங்காங் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கியிருக்காரு. ஏன்னா எந்த ஒரு அப்பாவுக்குமே தான் பொண்ண ஒரு நல்ல பையனுக்கு கட்டிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஆன் த ஸ்பாட்லயே இந்த மாரி சொல்றது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியான விஷயம் அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது கிங்காங்கும் சரி, அவரோட மனைவியும் சரி ரொம்பவே எமோஷனல் ஆகியிருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சு வந்துட்டு இருக்க ஜெயிலர் படத்தோட 2வது பாகத்த பத்தின ஒரு அப்டேட் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நெல்சன் அவர்களோட இயக்கத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட நடிப்புல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்றிருந்த படம் தான் ஜெயிலர். அண்ட் இந்த படத்தோட எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. அத பூர்த்தியும் பண்ணியிருந்துச்சு. அதே மாரி ஜெயிலர் 2மே இப்ப ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்புல இருக்கு. போன பாகத்துல நடிச்ச மோகன்லால், சிவானாவோட சேர்த்து இந்த பாகத்துல நாகார்ஜுனா, அது மட்டும் இல்லாம பாலையா கூட நடிக்கிறாரு. அதே மாரி ஷாருக் கான் முக்கியமான ரோல் பண்றாரு அப்படிங்கிற மாரியான அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த படத்துல பிரபல யூடியூப் ரிவ்யூவரும், அது மட்டும் இல்லாம நடிகருமான கோடாங்கி அவர்கள் இந்த படத்துல நடிக்க போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு அப்டேட்ட கோடாங்கி அவர்களே சமீபத்துல ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட ரிவ்யூ ரொம்பவே தனித்துவமா இருக்கும். அதே மாரி ஆக்டிங்கும் ரொம்பவே காமெடியா இருக்கும். அவரு சூப்பர் ஸ்டார் கூட டிராவல் பண்ண போறாரா? இல்ல இந்த படத்துல முக்கியமான ரோல் பண்றாரா? அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். கோடாங்கி அவர்கள் ஜெயிலர் 2ல இணைஞ்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.